உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். டெக்னாலஜி எந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி கண்டுட்டு இருக்கோ அதே நேரத்தில் ஆன்லைன் மூலமாக மோசடிகளும் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா இந்த வாய்ஸை கேளுங்க. வினோத்குமாருங்களா? இந்த பர்சன் மூலமாக தினமும் பல பேர் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓவரால் கணக்கெடுக்கும் போது பல்லாயிரக்கணக்கானோர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் மூலமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டிருக்க இந்த வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணியிருந்தாப்புல அதை தான் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரீசென்ட்லி இந்த பர்சன் மூலமாக பாதிக்கப்பட்ட பணத்தை இழந்தவருக்கும் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் எழுதும் கொடுத்துருக்கேன். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வந்தது. அது கிட்டத்தட்ட 80 குடும்பம் முதல் கொண்டு 100 குடும்பங்கள் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படின்றதையும் இதோட நான் உங்கள் கூட நான் பின்னாடி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக இப்படி நீங்கள் ஏதாவது ஆன்லைன் மோசடியில் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா நீங்கள் முக்கியமாக எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணணும். அது ஆன்லைனாக இருக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் இருக்கலாம். எப்படி உங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்தா நீங்கள் பதிவு பண்ணணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ முடிஞ்சதில் கடைசியில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்லணும், இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுனால தான். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். சென்ற வருட கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 42 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஆன்லைன் மூலமாக மோசடிகள் நடைபெற்றிருக்கிறதாகவும் இதில் இணையதளம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை இந்தியாவில் மட்டும் 46 கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டிருக்காங்க. இதில் 4 கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ இது மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ராட் காலை பற்றி ஒரு ஆடியோ கேட்டிங்க இல்லையா? ஸோ அந்த பர்சன் மூலமாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சென்னேரி கிராமம், அதாவது செங்கல்பட்டு அடுத்து இருக்க சென்னேரி கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா காலாந்து போயிருக்கு. அங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இருளர் பழங்குடியினர் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட நாலேஜ் கூட கிடையாது. அந்த பர்சன் கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக யாரும் வெளியே வர முடியல இல்லையா, அதனால் பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போட போகிறதாகவும் அதுக்கு நீங்கள் உங்களாண்டு இருக்க ஏடிஎம் சிவிசி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த சிவிசி நம்பர் ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி எண் சொல்லபடி கேட்டிருக்காப்புல. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துகிட்டு இருக்காப்புல. காசு எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியல. பட் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அவங்களேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி சொல்லுங்கள், சிவிசி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்றதுக்குள்ள அங்கே இந்த இருளர் பழங்குடியினர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிபி நம்பர் ப்ளஸ் சிவிசி நம்பர் கொடுத்துட்ருக்காங்க. எல்லோருடைய அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தையும் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ரீசென்ட்லி ஒரு நியூஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4லேருந்து 5 பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நானே கம்ப்ளைண்ட் கூட எழுதி கொடுத்துருக்கேன் ஒரு சிலருக்கு. ஸோ இந்த பர்சனோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களாக நான் கேட்டுட்டு இருக்கேன். ரெகுலராக தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பர்சன் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4 நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா போலீஸால் கண்டுபிடிக்க முடியல, சைபர் கிரைமால என்ன ஒரு விஷயம் தெரியல. பட் இதனால வரைக்கும் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இதுலேயும் கை தேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நைஜீரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இமெயில் மூலமாக நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க, மெசேஜஸ் மூலமாக நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க. அதாவது லாட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 30,000 பார்த்தீங்கன்னா லோக்கல் அமெண்ட்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் கைகளில் பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பணத்தை ஒப்படைத்து போயிடுறாங்க. அவங்க அனுப்பியிருக்க அந்த டீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை சென்ட் பண்ணுறதோ இல்லை பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்க ஒரு சில ஏஜென்ட்டான போயிட்டு இந்த 30,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒப்படைக்கிறதோ இப்படி பண்ணுறாங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறமாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. பணம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பறி போயிடும். எனக்கும் இது மாதிரி இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, என்னோட ஒரு சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த இமெயில் வந்திருக்கிறதுனால அவங்க அப்படியே நம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கல. உடனடியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பேங்க்கில் போய்ட்டு பணம் போடுறதுக்கு போயிட்டாங்க. பட் அங்கேருந்து மேனேஜரோ இல்லை யாருன்னு தெரியாது. அவங்க இதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு, இதெல்லாம் காசு போட்டுன்னா திரும்ப வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். இந்த லோக்கலில் இருக்க ஏஜென்ட்டுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்க அந்த பர்சனுக்கும் சரி சம்மந்தமாக இருக்காது. ஒரு கான்டாக்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. பட் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் லோக்கல் ஏஜென்ட்டை பிடிச்சாலும் சரி அந்த பர்சன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பணம் முழுசும் பார்த்தீங்கன்னா அட் டைமில் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டு இருப்பார். பட் இதே கிரைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் என்னால் ஷேர் பண்ண முடியாது. பட் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இந்தியாவா இல்லை வேறு கண்ட்ரியான்னு தெரியல, அந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ராஜ குடும்பம். ஸோ அந்த ராஜ குடும்பம் பற்றி மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய கொள்ளு தாத்தாவோட இமேஜ் அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து நீங்கள் வந்து சேலுக்கு வந்து வைக்கும்போது கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் வரைக்கும் அதுக்கு மதிப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பிரிக்காவுக்கு வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த இமேஜை எடுத்துக்கிட்டு அந்த ஆப்பிரிக்கா போயிட்டுருக்காரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, இந்த ராஜாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராஜ குடும்பத்துக்கு டிமாண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து நிறைய வேலை வாய்ப்பின்மை இருக்கிறதுனால இப்போது இருக்க மாணவர்கள் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வந்து தனக்கு சாத்தியமாக இந்த கிரிமினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐடி செக்டர் மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்குள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேலையும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த மாணவர்களுக்கு தெரியாது நம்ம செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகலான ஒரு வேலை அப்படின்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கிற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுறது, இது மாதிரி வேலைகள் செய்துட்டு இருப்பாங்க. பட் அது வந்து ஒரு விதமான கிரிமினல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த வேலைகள் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டைம் இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து ஷேர் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மாணவர்களோட அக்கௌண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுறதாகவும் நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமாக இது ஃப்ராட் கம்பெனி அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் தெரியும். ஸோ இவங்கெல்லாம் செய்து ஃப்ராட் வேலை அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பணத்தை இழந்தவராக இருக்கலாம். இப்போ எப்படி நான் டைரெக்டாக போய்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணுறது? நீங்கள் முக்கியமான ஆஃபீஸில் டைரெக்டாக போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாநகர காவல்துறை, அதாவது சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, கோவை மற்றும் திருப்பூர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநகர காவல்துறைக்கு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பிரிவுகள் இருக்குது. சைபர் கிரைமுக்கான தனிப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே போய் டைரெக்டாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஆனதை பதிவு பண்ணலாம். குறிப்பிட்ட ஆன்லைன் கம்பெனி மூலமாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாக்கா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய்ட்டு அங்கேயுமே உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து பதிவு வந்து பண்ணலாம். அதுக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படியும், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 படி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஆனது பதிவு பண்ண முடியும். ஒருவேளை டைரெக்டாக போய்ட்டு உங்களால் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண முடியல அப்படின்னும் போது அங்கே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி எடுத்து அது மூலமாக கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் ஆனது பதிவு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமாக கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, cybercrime.gov.in அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ண முடியும். இதில் 2 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று, உமன் அண்ட் சைல்டு அபியூஸ்க்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ராட்லெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ஆன்லைனில், ஸோ அது மாதிரி இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் வந்து பண்ணிக்க வேண்டியிருக்கும். லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமாக அதுக்குள்ளே உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்கிற நிலையில் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மூலமாக உங்களுக்கு வந்து ஷேர் செய்யப்படும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. இதில் வந்து கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. படிக்காதவங்களோட படித்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து படிக்காதவங்களாக இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ இதில் ப்ரியாரிட்டி அடிப்படையில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆன்லைன் இந்த ஃப்ராடு. ஸோ இந்த கால் பண்ண இந்த ஃப்ராடை பார்த்தீங்கன்னா பிடிச்சாங்கன்னா இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பதுலேருந்து தப்பிக்க முடியும். மேலும் வங்கிகளும் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலமாக சென்ட் பண்ணுறாங்க. எல்லாம் இங்கிலீஷில் இருக்கிறதுனால நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் பேங்க்குக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டு மாதிரி எதாவது போட்டு விட்டாங்கன்னா இவங்க கேட்கும்போது அதை பற்றி விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வேற ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான டவுட், என்னுடைய இமெயில் ஐடியோ என்னுடைய ஃபோன் நம்பரோ எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறதா. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்து நம்ம என்ட்ரி ஆனாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நம்ம ஏதாவது பதிவிடும் போதும் சரி, பதிவிடுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிமெயில் ஐடி கொடுத்து தான் உள்ளே போயிருப்போம். உள்ள நம்மளுடைய தகவல்களை நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனும் சரி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டார்க் வெப்க்கு ஆட்டோமேட்டிக்காக போய்டும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நம்மளுடைய டேட்டாஸை ஏகப்பட்ட இடங்கள் இருக்குங்க நம்மளுடைய மொபைல் நம்ம கொடுக்குறது. குறிப்பாக பெண்கள் பார்த்தா சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபோட்டோஸும் சரி, பர்சனல் டீட்டெயில்ஸும் சரி கொடுக்குறது ஃபஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அன்னோன் பர்சன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதுலேருந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணாவே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு தற்காத்துக்க முடியும். மற்றபடி நம்ம டேட்டா ப்ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது வந்து தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட இடங்களை பார்த்து வந்து கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா ஆன்லைனில் எப்படி எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எங்கே போய்ட்டு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்கள் சார்ந்த நண்பர்களும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இதை பற்றி விழிப்புணர்ச்சி வந்து கிடைக்கட்டும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.